ஹலோ, இன்றைக்குள்ள லஞ்ச் என்னென்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். நம்ம எப்போதும் மெயின் டிஷ்ஷில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அடிஷ்னலாக என்னென்ன ஆட் பண்ணால் உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம உணவில் எப்போதும் கார்போஹைட்ரேட்டுக்கு மட்டும் நம்ம ஜாஸ்தி கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பண்ணாமல் ப்ரோட்டீனுக்காகவும் விட்டமின்காகவும் மினரல்ஸ் அப்புறம் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற மாதிரி உணவுகள் அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு கஞ்சி வடித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒரு குறிப்பிட்ட பவுல் எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை டயபெட்டிக்காக இருந்தாலும் சரி, சுகர் லெவல் கன்சிடரபிளாக ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி வெயிட்டும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம குறிப்பிட்ட பவுல் அளவுக்கு சாப்பாடு டெய்லி எடுத்துக்கிட்டால். இன்றைக்கி பருப்பு, இதிலிருந்து நமக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைக்கும். இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியில் வச்ச ரசம், இதில் மினரல்ஸ் இருக்குது, ஜீரண சக்தி அதிகரிக்கும். சிறுகீரை கடையல், இதில் நிறைய விட்டமின் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இது சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். இது கிட்னி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ப்ரோட்டீனுக்காக கொஞ்சமாக சோயா, இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பாடி டெவலப்மெண்ட்டுக்கு இது உதவும். இது கூடவே கொஞ்சமாக தயிர், இதில் கால்சியம் இருக்குது, ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா இருக்குது, உடம்பை கூலாக வச்சுக்க உதவும். உடம்பில் இருக்கிற நீர் சத்தை தக்க வச்சுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.